ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. دروس في السيرة النبوية. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர் அமர்விலே இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற வாரம் எதை பற்றி பார்த்தோம்? யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா? சென்ற வாரம் நபி அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றின் விஷயங்களை பற்றி சென்ற வாரம் நாம் பார்த்த தலைப்புகள் என்ன? யார் அறிந்திருக்கிறார்கள்? சரி, கஅபாவின் வரலாறு. சரி, அஹ்சன்த், மாஷா அல்லாஹ். இதுதான் முக்கியமான பகுதி. நபி அவர்கள் நபியாவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிப்படுத்தப்பட்டவர்கள். எந்த இணை வைப்பையும் வைக்கவில்லை, எந்த சிலைகளையும் வணங்கவில்லை, எந்த அசிங்கமான செயல்களையும் செய்ததில்லை, எந்த அருவருக்கத்தக்க செயல்களையும் செய்ததில்லை. இது நபி அவர்களின் தனித்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதான் 40வது வயதில் நபித்துவத்தை அடைந்திருந்தாலும் 23 வருடம் நபியாக, 40 வருடம் நபிக்கு முன்னால் ஒரு சராசரி மனிதனாக. இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை எந்த அளவிற்கு பாதுகாத்தான்? நபியாக அவர் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் வரை அல்லாஹ் அவர்களை எந்த அளவிற்கு நபி அவர்களை பாதுகாத்தான், எப்படி எல்லாம் பாதுகாத்தான் என்ற விஷயங்கள் எல்லாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு நியாயமாக இருந்தார்கள், நீதமாக இருந்தார்கள், அசிங்கமான செயல்களை செய்யாமல் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் 2 முறை நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் 2 முறை தவறுகள் செய்வதற்கு எண்ணம் தோன்றியது. சில தவறுகளை செய்வதற்கு எண்ணம் தோன்றியது. ஆனால் அந்த எண்ணத்திலிருந்தும் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாத்து அந்த செயலை செய்யாமல் அல்லாஹ் தன்னுடைய தூதரை பாதுகாத்தான். அதில் என்ன விஷயம்? அது குறைஷிகளுடைய அந்த அமர்வில் கலந்து கொள்ள எண்ணினார்கள். அந்த அமர்வு எப்படிப்பட்ட அமர்வு? பாட்டு கேளிக்கைகள் இருக்கக்கூடிய அந்த அமர்வு. அந்த அமர்வில் கலந்து கொள்ள எண்ணினார்கள் அல்லாஹ்வின் தூதருடைய இளமை பருவத்தில். அந்த 2 முறை அவர்களுக்கு இவ்வாறு தோன்றியது. அந்த 2 முறையையும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இவ்வாறு தான் அல்லாஹ்வின் அடியார்களே சென்ற வாரம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் நேற்றே சொன்னோம், போன வாரமே சொன்னோம். இந்த வாரம் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? பத்உல் வஹி, வஹியின் தொடக்க காலம். நபி அவர்களுடைய வஹி சம்பந்தமான அவர்களின் தொடக்க காலத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், கடந்த பாடத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாசற்ற தன்மையை, அந்த இஸ்மத்தை குறித்து நாம் பேசினோம். இஸ்மத் என்றால் நபி அவர்களுடைய அந்த மாசற்ற தன்மை, இன்னசென்ஸ். எதில் இன்னசென்ஸ்? மற்ற எல்லா விஷயங்களிலும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசற்ற தன்மையில் இருந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் மீது எந்த மாசும் இல்லை, எந்த கரையும் படியாதவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அது நபித்துவத்திற்கு பின்னாலும் சரி, நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி. அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டது குறித்தும் ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய போது நடந்த நிகழ்வுகளை குறித்து இன்று நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி பேசுவதற்கு முன்பாக அதாவது வஹி என்று வந்து விட்டால் முதலில் நமக்கு ஞாபகம் வருவது ஹிரா குகை. நபி என்று வந்துவிட்டால் நமக்கு அந்த நபித்துவம்
குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்ற இந்த சம்பவத்தை சொன்னால் முதலில் வருவது நமக்கு ஞாபகத்திற்கு வருவது ஹிரா குகை. ஆனால் அந்த ஹிரா குகைக்கு முன்னால் ஒரு சில சம்பவங்களை இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன? நபித்துவத்திற்கு முந்தைய அடையாளங்கள். சரி, நபித்துவத்திற்கு நபியாக அல்லாஹ்வின் தூதர் ஆகுவதற்கு அறிவிப்பதற்கு முன்னால் ஒரு சில அடையாளங்கள் ஏற்பட்டது. என்ன அடையாளங்கள்? இந்த அடையாளங்கள் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, வேதக்காரர்கள் முன்னால் இருந்த அந்த வேதத்தில் இருப்பதை பற்றி பேசுவதை பற்றி பேசவில்லை. கவனியுங்கள், ஜின்களின் குரல்கள். இது என்ன ஜின்களின் குரல்கள்? என்ன? நபி அவர்கள் வருகையை முன்கூட்டி மக்களுக்கு அறிவித்ததில் ஜின்களுக்கு பங்கு உண்டு. நபி என்பவர் ஒருவர் வரப்போகிறார், ஒரு நபி இங்கு வரப்போகிறார், ஒரு நபி இங்கு நேர்வழியை செலுத்துவதற்காக வருகிறார் இந்த மனித குலத்திற்கு என்று ஜின்கள் அறிவித்த செய்திகள் ஆதாரபூர்வமாக வந்து இறங்கியிருக்கிறது நமக்கு. அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அரபியர்களிடம் நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வின் அடியார்களே, அரபியர்கள் குறி சொல்பவர்களாக நிறைய பேர் இருந்தார்கள். அதாவது காஹின் என்று சொல்வோம். காஹின் என்றால் என்ன? குறி சொல்பவர்கள். இந்த குறி சொல்பவர்கள் எவ்வாறு பிழைக்கிறார்கள், பிழைப்பு நடத்துகிறார்கள்? எப்படி முக்கியமாக பிழைப்பு நடத்தினார்கள் அந்த காலத்தில்? அவர்களுடைய பிழைப்பு எப்படி? அவர்கள் எப்படி கல்லா கட்டினார்கள்? யாருக்காவது தெரியுமா? ஜின்களை கொண்டு. குறி சொல்பவர்கள் கல்லா கட்டினது ஜின்களை கொண்டுதான். அவர்களுக்கும் ஜின்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த தொடர்புகளை வைத்துதான் அவர்கள் இந்த குறி சொல்லக்கூடிய இந்த ஷிர்கை, இந்த தொழிலை, இந்த ஹராமான இந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இதை இன்னும் ஆழமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அரேபியர்களிடமிருந்து இந்த குறிகாரர்கள், ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் வந்து, அதாவது கவனியுங்கள், யார் குறிகாரராக இருக்கக்கூடிய அரபியர்களிடம் ஜின்கள், ஏன்னா அவர்களுடன் தொடர்பு இருக்கும். யாருக்கு? ஜின்களோடு நேரடி தொடர்பு உள்ளவர்கள் யார் இந்த பூமியில்? இந்த குறிகாரர்கள், இந்த குறி சொல்பவர்கள், இந்த மாந்திரிகம், மந்திரம், ஜின்கள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்றளவும் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்றளவும் இருக்கிறது. இதில் என்ன கொடுமை என்றால், முஸ்லீம்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் பேப்பரில் விளம்பரம் வேற வருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ட்ரிப்ளிகேனில் இவ்வாறு இருக்கிறோம், இங்கு வாருங்கள், உங்களுக்கு செய்வினை எடுத்து தரப்படும், அது செய்து தரப்படும், இது செய்து தரப்படும் என்று முஸ்லீம்களே இதற்கு விளம்பரம் போட்டு இதில் இந்த விஷயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெரும் வழிகேடு, பெரும் வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் குறிகாரரிடம் செல்கிறானோ ஃபகத் கஃபர் பிமா உன்ஸில அலா முஹம்மத். குறிகாரரிடம் செல்பவன், அதை உண்மைப்படுத்துபவன், என் மீது இறக்கப்பட்ட, இந்த முஹம்மதின் மீது இறக்கப்பட்டதை கொண்டு அவன் நிராகரித்து விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வாழ்க்கையை வாழத் தெரியாத கோழைகள் தான் இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எல்லாம் செல்வார்கள். வாழ்க்கையை எதிர்த்து துணிந்து வாழத் தெரியாத கோழைகள் தான், அந்த கோழைகள் ஒரு பகுதியானவர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த குறிகாரர்களிடம் செல்வது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முதலில் சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த அரபியர்கள் இருந்த இந்த குறிகாரர்களிடம் ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை குறித்து கூறுவது வழக்கமாக இருந்தது. ஆம், ஷைத்தான்கள், ஜின்கள் குறிகாரர்களிடம் நபிகளார் வரப்போகிறார், நபி ஒருவர் உருவாக போகிறார் என்பதை கூறுவது வழக்கமாகவே வைத்துக் கொண்டிருந்தது இந்த ஜின்கள். சுப்ஹானல்லாஹ். இது நபியாக அல்லாஹ்வின் தூதர் ஆகுவதற்கு முன்னால். ஏனெனில் ஷைத்தான் ஏன், எப்படி? சரி, ஜின்களுக்கு எப்படி தெரியும்? ஜின்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஜின்கள், ஷைத்தான்கள் ஒட்டு கேட்கும் வானத்தில். இது தெரியாதா? சூரத்தில் ஜின் யாரும் ஓதினது இல்லையா? எடுத்துக்கொண்டு போய் பாருங்கள். சூரா ஜின்னிலே அல்லாஹ் இதை தெளிவாக சொல்லி இருக்கிறான். சூரத்துல் ஜின்னிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, வானத்தில் ஷைத்தான்கள், ஏனெனில் ஷைத்தான்கள் வானத்தில் செய்திகளை ஒட்டு கேட்பவர்களாக இருந்தனர். மலக்குகள் பேசுவதை, அங்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவர்கள் ஒட்டு கேட்பவர்களாக இருந்தனர். இது எப்போது இது தடை செய்யப்பட்டது? கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டு இதற்கு பெரும் ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு கட்டுக்கோப்பை ஏற்படுத்தினது எப்போது? நபிகளார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் நெருங்கிய போதுதான் ஷைத்தான்களுக்கும் வானத்தில் அவர்கள் ஒட்டு கேட்க அமரும் இடங்களுக்கும் இடையே பெரும் தடை ஏற்படுத்தப்பட்டது. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வரப்போகிறார்கள் என்பதற்கு முன்னதாகத்தான் வானத்தில் ஒரு பெரிய தடை ஏற்பட்டது. என்ன தடை? அல்லாஹ் ஒரு தடையை ஏற்படுத்தினான். ஷைத்தான்கள் ஒட்டு கேட்பதிலிருந்தும் அவர்கள் மேலே நடக்கக்கூடிய அமர்வுகளில் அவர்கள் காது கொடுத்து கேட்பதை கொண்டும் அல்லாஹ் அங்கு தடை செய்தான். ஏனெனில் ஷைத்தான்கள் என்ன செய்வார்கள்? ஹதீஸிலே வருகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தில் நடப்பதை ஒட்டு கேட்டு 100ல் ஒரு உண்மையை வைத்து மீதி 99 பொய்களை கலந்து யாரிடம் வந்து சொல்வது? பூமியில் உள்ள குறிகாரர்களிடம் வந்து சொல்வது. இதுதான் ஜின்களுடைய வழக்கம். இதுதான் ஜின்களுக்கும் குறிகாரர்களுக்கும் உள்ள தொடர்பு. வானத்தில் நடப்பதை அதை கேட்பது 1% தான். அந்த 1%தோட சேர்த்து 99% பொய்களை அள்ளி அதை கலந்து குறிகாரர்களும் கொடுப்பதுதான் இந்த வேலை. இதை வைத்துத்தான் இந்த குறிகாரர்கள் நாங்கள் நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லிவிடுவோம், நாங்கள் அறிவித்து விடுவோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்பவர்கள். இந்த பழக்கம் நபி அவர்கள் வருகைக்கு முன்னால் இது தடை செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னால் கவனியங்கள், அதை ஷேக் சொல்கிறார்கள், வழக்கமாக இருந்தது ஷைத்தான்கள் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஷைத்தான்களும் வானத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய போது, காலம் நெருங்கிய போது ஷைத்தான்களும் வானத்திலும் அவர்கள் ஒட்டு கேட்பதை அமரும் இடங்களுக்கும் அவர்கள் ஒட்டு கேட்கக்கூடிய அமரும் இந்த இடங்களை எல்லாம் தடை செய்யப்பட்டது. மேலும் அவர்கள் எரிக்கற்களை கொண்டு விரட்டப்பட்டனர். இதெல்லாம் எதில் இருக்கிறது? இதெல்லாம் சூரத்துல் ஜின்னிலே இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, எங்கும் இல்லை, குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனத்தை இதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை, ஆனால் இப்போது இந்த வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், ஜின்கள் கூறியதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஜின்கள் கூறுவதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ فَوَجَدْنَاهَا مُلِئَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜின்கள் சொல்வதாக. ஜின்கள் சொல்லுமாம், மேலும் நிச்சயமாக நாங்கள் வானத்தை தொட்டு பார்த்தோம், வானத்தை நெருங்கினோம், அது கடுமையான காவலர்களாலும் எரிக்கற்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம். யார் சொல்கிறது? இது ஜின்கள் பேசுகிறது, ஜின்கள் சொல்கிறது. இதை நமக்கு அறிவிப்பது யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு இதை அறிவிக்கிறான். எங்கே அறிவிக்கிறான்? சூரத்துல் ஜின்னிலே அறிவிக்கிறான். இப்படி இருந்தது அல்லாஹ்வின் அடியார்கள் அந்த காலகட்டம். இதை வைத்துக் கொண்டு ஒருவன் குறிகாலரை நம்பி, சூனியக்காரனை நம்பி ஏமாந்து போகக்கூடிய கூட்டம் இன்னும் எத்தனை பேர்? ஷிர்கில் இருக்கும் வரை இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தர்காக்கு செல்லும் வரை தர்கா விஷயங்களை நீங்கள் விடாமல், இந்த அவுலியாக்கள், தர்காக்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ஒருவர் விடாமல் அவர் இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. மீண்டும் 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 அவரை இந்த குழியுள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கும் இந்த எண்ணங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அது மட்டுமல்ல, கவனியுங்கள், அடுத்த வசனத்தை கவனியுங்கள். وَأَنَّا كُنَّا نَقْعُدُ مِنْهَا مَقَاعِدَ لِلسَّمْعِ فَمَنْ يَسْتَمِعِ الْآنَ يَجِدْ لَهُ شِهَابًا رَصَدًا. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். கவனியுங்கள் இந்த வசனத்தை. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் முன்பு செய்திகளை கேட்பதற்காக அங்கு வானத்தில் சில இடங்களில் நாங்கள் அமர்ந்திருப்போம். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் யார் நமக்கு அறிவிக்க முடியும்? ஜின்கள் சொல்கிறது, நாங்கள் செய்திகளை கேட்பதற்காக வானத்தில் ஒரு சில இடங்களில் அமர்ந்திருப்போம். ஆனால் இப்போது எவன் முட்டு கேட்கிறானோ அவன் தனக்காக காத்திருக்கும் ஒரு எரிக்கல்லை காண்பான். ஷிஹாபர் ரஸதா, ஒரு எரிக்கல் அவனை துரத்தும். இப்போது ஒட்டு கேட்பவன். எதனால்? நபி அவர்களின் வருகை நெருக்கமானதும் மேலே என்ன செய்யப்பட்டது? தடைகள் அதிகமாக்கப்பட்டு இதற்கு ஒரு பெரும் தடை ஏற்பட்டப்பட்டது. நபி அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தின தயாரிப்பு. இதற்கு முன்னால் ஜின்களின் வேலை இதுவாக இருந்தது. நாங்கள் ஒட்டு கேட்போம் அமர்ந்து. ஆனால் இப்போது ஒரு எரிக்கல்கள் எங்களை தொடர்கின்றன. மேலும் பூமியில் உள்ளவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டுள்ளதா? கவனியுங்கள், இதுதான் குறி. அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள், குறியை பாருங்கள். وَأَنَّا لَا نَدْرِي أَشَرٌّ أُرِيدَ بِمَنْ فِي الْأَرْضِ أَمْ أَرَادَ بِهِمْ رَبُّهُمْ رَشَدًا.
அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அந்த ஜின்கள் சொல்லுமாம், பூமியில் உள்ளவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டுள்ளதா அல்லது அவர்கள் இறைவன் அவர்களுக்கு நேர்வழியை காட்ட நாடியுள்ளானா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். எதனால் அறிய மாட்டோம்? இப்போது தடை போடப்பட்டது. இவனுக்கு என்ன நடக்கும், அவருக்கு என்ன நடக்கும், அவர் அடுத்த வருஷம் எப்படி என்ன ஆவார், அவருக்கு இது கிடைக்குமா, அவருக்கு இது கிடைக்காதா, அவருடைய நிலைமை என்னவாகும், அவர் எப்போது மரணிப்பார், அவருடைய வாழ்க்கை இன்னும் எத்தனை ஆகவே இருக்கும் அவருடைய வாழ்க்கை, இதையெல்லாம் இங்கு கணக்கு எடுத்து சொல்லுவார்கள். சூரா ஜின்னிலே ஓதி பாருங்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கும். இவ்வாறு கவனியுங்கள். இப்போது பாடத்திற்கு செல்வோம். இவ்வாறு ஜின்கள் குரல்கள் மூலம் பல செய்திகள் வந்தன. இவற்றை ஜின்கள் போட்டனர், குறிகாரர்களின் நாவுகளில் போட்டனர். சஹீஹ் புகாரியில், நமக்கெல்லாம் இந்த செய்தி தெரியுமா என்று தெரியவில்லை, மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. சஹீஹ் புகாரியில் இப்னு உமர் அவர்கள் தமது தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அறிவிக்கும் செய்தி ஒரு பிரசித்தி பெற்ற செய்தி. என்ன செய்தி? இந்த விஷயத்தை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அமர்ந்திருக்கிறார்கள். வழியில் ஒரு மனிதர் வருகிறார். அவரை கடந்து செல்லும் பொழுது கவனியுங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த ஒரு மனிதர், அழகான ஒரு மனிதர், அவரை ஹதீஸில் இப்படியே வருகிறது, அழகான ஒரு மனிதர் கடந்து செல்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனெனில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என் தந்தை யாரையாவது ஒருவரை அவர் இப்படித்தான் என்று சொன்னால் அவர் உண்மையில் அவர் இப்படித்தான் இருப்பதாகத்தான் நான் கண்டேன். என் தந்தை யாரையாவது ஒருவரை கணித்து விட்டால் அவர் அதே என் தந்தை எவ்வாறு கணித்தார்களோ அப்படிப்பட்ட ஒருவாகத்தான் அவர் இருக்கிறார் என்பதை நான் கண்டிருக்கிறேன் என்று மகன் தந்தையை பற்றி சொல்கிறார்கள். இப்னு உமர் ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி. என்ன சம்பவம் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு மனிதர் அவரை கடந்து செல்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உள் எண்ணம் ஏதோ ஒன்று சொல்கிறது. என்ன சொல்கிறது கவனியுங்கள். எனது எண்ணம் தவறாக இருக்கலாம், முன்கூட்டியே சொல்லியும் விடுகிறார்கள், ஒருவேளை நான் தவறாக கூட நினைக்கலாம். இல்லையெனில், அப்படி இல்லை என்றால், என் எண்ணம் தவறாக இல்லை என்றால், இதோ இந்த மனிதர் அறியாமை காலத்தில் இருந்த தன் நிலையை போலவே இன்னும் இருக்கிறார். அது அப்படி என்னால் என்ன, அறியாமை காலத்தில் இவர் எப்படி இருந்தாரோ அதே போலத்தான் இவர் இப்போதும் இருக்கிறார் என்று அந்த மனிதரை பற்றி சொல்கிறார். அது என்னவாக இருந்தார்? அல்லது இவர் ஒரு குறிகாரராக இருந்திருக்க வேண்டும். கவனியுங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர், அழகான மனிதர் தன்னை கடந்து செல்கிறார். கடந்து செல்லக்கூடிய அந்த மனிதரை பார்த்து ஒரு கணக்கு போடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மனிதர் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்குமெனில், என் கணிப்பு சரியாக இருக்குமெனில், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த காலத்தில் இவர் ஒரு குறிகாரராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் விஷயம். இவர் ஒரு குறிகாரராக இருப்பார் என்று நான் ஐயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்ட உடனே அல்லாஹ்வின் அடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதோடு விடவில்லை, அந்த மனிதரை அழைத்து வர சொல்கிறார்கள். அந்த மனிதரை அழைத்து வந்து சொல்லி, நீ அறியாமை காலத்தில் குறிகாரராக இருந்தீரா என்று யார் கேட்கிறார்கள்? உமர் யாரிடம் கேட்கிறார்கள்? அந்த மனிதரிடம் கேட்கிறார்கள். அந்த மனிதர் என்ன சொன்னார்? முதலில், யாராவது ஒருவர் முற்காலத்தில் இருந்ததை மறுபடியும் இப்போது கேட்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகும்? கவலைப்படலாம். அந்த கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் உமர் அவர்களிடம், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். என்ன வெளிப்படுத்துகிறார்கள்? ஒரு முஸ்லிமான மனிதர் இன்று இவ்வாறு ஒரு விந்தமான ஒரு நிலையில் எதிர்கொள்ளப்பட்டதை இன்று நான் வேறு எவ்வோரும் பார்த்ததில்லை. என்னை இவ்வாறு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னை தள்ளி விட்டீர்களே, இப்படி கேட்கிறீர்களே, நீங்கள் குறிகாரலாக இருந்தீர்களா என்று. முன்னால் இருந்ததை, பழைய விஷயத்தை எல்லாம் கிளறுகிறீர்களே, நான் முன்னால் இருந்ததை இப்போது என்னை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை, நீ எனக்கு உண்மையை சொல்லியாக வேண்டும். இதற்கு முன்னால் நீ குறிகாரராக இருந்தாய் என்பதை என்னால் அவதானிக்க முடிகிறது. இதை நீ உண்மை என்று சொன்னால் நீ ஒரு சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரிடம் பேசுகிறார்கள். சரி, அப்போது அந்த மனிதர் ஒற்றுக்கொள்கிறார். ஆம், நான் அறியாமை காலத்தில் அவர்களுடைய குறிகாரராக இருந்தேன். அவர்களுடைய என்றால் யார் இங்கு? ஜின்களுடைய குறிகாரர்களாக நான் இருந்தேன். ஜின்களுடைய, சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஜின்களுடைய குறிகாரராக இருந்தேன் என்று அந்த மனிதர் ஒப்புக்கொள்கிறார். சரி, இது எதற்காக? இதெல்லாம் கவனியுங்கள்.
அக்காலத்தில் கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே, உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், உமது ஜின் தோழி, ஆணல்ல பெண் தோழி, கவனியுங்கள், உமது ஜின் தோழி பெண் தோழி உம்மிடம் கொண்டு வந்த செய்திகளில் மிகவும் ஆச்சரியமானது எது என்று கேட்டார்கள். யார் கேட்கிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரிடம் கேட்கிறார்கள். நீ ஜின்களோடு தொடர்பு வைத்திருந்தாலே அல்லவா இதற்கு முன்னால், அப்போது உன்னுடைய ஜின் தோழி என்றே கேட்கிறார்கள், உனக்கு கொண்டு வந்த செய்தியிலே ஆச்சரியமான செய்தி எது என்று கேட்டார்கள். கவனியுங்கள், அதற்கு அவர் கூறினார், சரி உங்களுக்கு நான் அதை அறிவிக்கிறேன். நான் ஜின்களோடு தொடர்பிலே இருந்தபோது எனக்கு வந்த செய்திகளில் நான் ஆச்சரியப்பட்ட செய்திகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் உமர் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறார். என்ன செய்தியை அறிவிக்கிறார்? கவனியுங்கள். ஒரு நாள் நான் சந்தையில் இருந்தபோது எனக்கு தெரிந்த அந்த ஜின் பெண் பயத்துடன் வந்து இவ்வாறு கூறினாள். என்ன கூறினாள்? கவனியுங்கள். அலம் தரல் ஜின்ன வ இப்லாஸஹா வ யஇஸஹா மின் பஅதி இன்காஸிஹா வ லுஹூகஹா பில் கலாசி வ அஹ்லாஸிஹா. என்ன அர்த்தம் இது? அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மனிதரிடம் அந்த ஜின் வந்து சொல்கிறதாம், அந்த குறிகாரரிடம் அந்த ஜின் வந்து பெண் பேசுகிறதாம், ஜின்கள் எவ்வாறு நம்பிக்கை இழந்து முன்பு இருந்த நிலை மாற்றப்பட்ட பின் விரக்தி அடைந்து ஒட்டகக்காரர்களுடன் ஓடிச் செல்வதை நீ பார்க்கவில்லையா? ஒட்டகக்காரர்கள் என்பது இங்கு யார்? அரபியர்களை குறிக்கிறது. என்ன விஷயம் என்றால், வானத்தில் ஒட்டு கேட்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தினதற்கு பிறகு ஜின்கள் பெரும் கவலைக்கும் துன்பத்திற்கும் ஆளானார்கள். எங்களால் செய்திகளை ஒட்டு கேட்க முடியவில்லை என்ற ஒரு பெரும் துயரம் அவர்களை ஆழ்த்தியது. நபிகளார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகுவதற்கு முன்னால் உள்ள அந்த முன் தயாரிப்பில் எதுவும் ஒன்று, வானத்தில் ஜின்கள் ஒட்டு கேட்பதிலிருந்து பெரும் ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதினால் வந்த விளைவை தான் இந்த ஜின் பெண் பயத்துடனும் விரக்தியுடனும் அந்த மனிதரிடம் பேசி சொல்கிறார். எவ்வளவு பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை பாருங்கள். ஒரு நபி எவ்வளவு பெரிய மாநபியாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால், இப்படிப்பட்ட தவறான வழிகளுக்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறான். இந்த ஜின்கள் காதிலே மேலே கேட்டு வந்து இந்த குறிகாரர்களிடம் சொல்லி மனிதனின் வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடியது. எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர் குறுக்கு வழியில் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் மற்றவனை அழித்து நாம் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் மற்றவனின் மரணத்தில் நாம் வாழலாம், மற்றவனின் துக்கத்தில் வாழலாம், மற்றவனுடைய வருத்தத்திலும் துன்பத்திலும் நாம் சிரிக்கலாம் என்று நினைப்பவர்கள் இந்த பூமியில் இன்னும் எத்தனை பேர்? இதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி எது? இந்த சூனியம், இந்த குறி, இந்த மாந்திரீகம், இந்த மந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹராமான இந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய நிலை இன்று இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழ்க்கையை வாழ தெரியாத கோழையும் மனிதாபிமானமும் மார்க்கத்து இரக்கம் இல்லாத ஒரு இரு பிறவிகள் தான் அடுத்தவனை கொன்றும் அடுத்தவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்தியும் அவர்களுடைய உடலில் நோவினைகளை ஏற்படுத்துவதற்கு வழிவகுத்தும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவோம் நினைப்பவர்கள் இவர்களை தவிர யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இந்த ஜின் யாரிடம்? அவருடைய அந்த குறிகாரிடம் பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இவ்வாறு முன்பு இருந்த நிலை மாற்றப்பட்டு விரக்தி அடைந்து ஒட்டகங்களுடனும் அவற்றின் போர்வைகளுடனும் ஓட்டிச் செல்வதை நீ பார்க்கவில்லையா என்று அவர் பயத்துடன் கூறினாள். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், அரபியர்களை குறிக்கிறது. அதாவது இனிமேல் யாரு இவர்களோடு நாமும் ஓட வேண்டியதுதான், இந்த ஒட்டகம் மேய்ப்பவர்களோடு ஓட வேண்டியதுதான். சுப்ஹானல்லாஹ். இது வானத்தில் ஒட்டு கேட்கும் வாய்ப்பு அவர்களுக்கு தடுக்கப்பட்டு அவர்கள் சிதறி அடிக்கப்பட்டதை உணர்த்துகிறது இந்த செய்தி. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதை கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை அந்த பழைய குறிகாரர் அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு மறுபடியும் ஒன்று சொல்கிறார்கள். இதை கேட்ட உமர் மக்களிடம் சொல்கிறார்கள், நிச்சயமாக இவர் உண்மையை பேசுகிறார், நிச்சயமாக இவர் உண்மையை பேசுகிறார். என்ன அவர் தான் கேட்டார். கேட்டது யார்? உமர் ரலியல்லாஹு. எனக்கு நடந்ததை சொல்லு, நீ கேட்டதில் ஆச்சரியமான விஷயத்தை எனக்கு சொல்லு என்பதற்கு உணர்ந்து அவர் இதை அறிவிக்கிறார்கள். மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இதை உண்மை என்று ஆதரிக்கிறார்கள், மற்றவர்களும் சொல்கிறார்கள். மேலும் என்று கூறி மேலும் சொல்கிறார்கள், தாம் அறியாமை காலத்தில் கண்ட இன்னொரு சம்பவத்தையும் அவர் நினைவு கூறுகிறார்கள். யார்? அதே அந்த மனிதர்.
எந்த இந்த கதையை கூறினாரோ, இந்த சம்பவத்தை கூறினாரோ, இன்னொரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அளவிற்கு நபி அவர்கள் ஒரு முன்னர் நபி ஒரு தயாரான நிலையில் வருகிறார் என்பதை உணர்த்துகிறது என்பதை பாருங்கள். அவர் கூறுகிறார், நான் ஒரு முறை குறைஷிகள் அவர்களுடைய இந்த தெய்வங்களில் அருகில் இருந்தபோது ஒருவர் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து அறுத்தார். இது நடக்கிறது, ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த காலத்தில் எதற்கு எடுத்தாலும் அறுப்பது, இந்த இதுக்கு அறுப்பது, அதற்கு அறுப்பது, இதற்கு அறுப்பது என்ற பழக்கம் இருந்த மக்கள் அரபியர்கள். நேர்ச்சை செய்கிறேன், தபுகு செய்கிறேன், உதுஹியா செய்கிறேன் என்று அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு சம்பவத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு கன்று அதிலிருந்து நான் இதுவரை கேட்டிராத அளவிற்கு மிக கடுமையான சத்தம் ஒன்று எழுந்தது. எதிலிருந்து? கன்றுக்குட்டியிலிருந்து. ஆனால் இங்கு கன்றுக்குட்டியில் இருந்தது என்ற அர்த்தம் அல்லாஹ்வின் அடியார்களே, கன்றுக்குட்டி பேசவில்லை, மாறாக ஜின்களுடைய குரல் அங்கிருந்து ஒலிப்பு வருகிறது. என்ன வருகிறது கவனியுங்கள். ஜின் பேசின அந்த வார்த்தை இப்போது நான் பேசுகிறேன், கவனியுங்கள். அந்த கன்றுக்குட்டி, இந்த கதையை யார் சொல்கிறார்? அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அறிவிக்கிறார். ஒரு முறை இவ்வாறு தான் அந்த பொய் தெய்வங்களுக்கு அவர்கள் அறுக்கும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று எழுந்தது. என்ன சத்தம்? கவனியுங்கள். யா ஜலீஹ் அம்ருன் நஜீஹ் ரஜுலுன் ஃபஸீஹ் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தை, நான் சொன்ன இந்த வசனம் வெளியேறுகிறது மிகவும் சத்தமாக. எவ்வாறு? யா ஜலீஹ் அம்ருன் நஜீஹ் ரஜுலுன் ஃபஸீஹ் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம் இது? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்த சத்தம் ஒலித்ததற்கு அர்த்தம் என்ன? ஓ வெளிப்படையான எதிரியே, வெளிப்படையான எதிரியே, அந்த ஜின் பேசுகிறது, வெளிப்படையான எதிரியே. ஏன் அந்த கன்றுக்குட்டி அறுப்பவர்களிடம் பேசுகிறது, வெளிப்படையான எதிரியே, வெற்றி பெறும் ஒரு காரியம் வந்துவிட்டது. இது உலமாக்கள் சில நேரத்தில் இது ஒரு நல்ல ஜின் என்னும் சொல்கிறார்கள். ஏனெனில், ஏன் நல்ல ஜின் என்று சொல்கிறார்கள்? ஏனெனில் அல்லாஹுக்கு அல்லாத அறுக்கப்பட்ட அந்த இடத்தில் இந்த சத்தம் வருகிறது என்பதனால் உலமாக்கள் இதை நல்ல ஜின் என்னும் சொல்கிறார்கள். ஏனெனில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்படுவது ஒரு ஹராம், ஒரு ஷிர்க், ஒரு இணை வைப்பு. இன்று வரை அதை தானே ஓங்கிக் கொண்டிருக்கிறோம், இன்று வரை அதனோடு தானே போராடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், இணை வைக்காதீர்கள் என்று அந்த ஒரு சம்பவம் அங்கே அரங்கேறுகிறது. அந்த சத்தம் வருகிறது. பாருங்கள், ஓ வெளிப்படையான எதிரியே, வெற்றி பெறும் ஒரு காரியம் வந்துவிட்டது. கவனியுங்கள், வெற்றி பெறும் ஒரு காரியம் வந்துவிட்டது. தெளிவாக பேசும் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார். ரஜுலுன் ஃபஸீஹ் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். இது என்ன அர்த்தம் என்றால், நபியுடைய முன் அறிவிப்பை, நபி ஒருவர் வருவார், அவர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார். நபி அவருடைய அழைப்பு பணியை ஒற்றை வார்த்தையில் சுருக்க முடியும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அறிவிப்பை செய்வது யார்? அந்த ஜின். இவ்வாறு கூறினதை, அந்த சத்தம் கூறினதை நாங்கள் கேட்டோம் என்று அந்த மனிதர் சொல்கிறார். இதை கேட்டவுடன், இந்த வார்த்தை வந்தவுடன், வெளிப்படையான எதிரியே, வெற்றி பெறும் ஒரு காரியம் வந்துவிட்டது, தெளிவாக பேசும் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவார் என்று கேட்டதும், மக்கள் இதை கேட்டதும் எழுந்து அங்கிருந்து அகன்று ஓடினர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியபடி இதே சத்தம் மறுமுறையும் எழுந்தது. சில நாட்கள் கூட ஆகாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்களை சொன்னதற்கு பிறகு பாருங்கள், மறுபடியும் வருகிறது. எப்போது இந்த சத்தம் வந்ததோ, அந்த சத்தம் வந்ததற்கு சில நாட்கள் கூட ஆகவில்லை, நபி என்ற ஒருவர் அரபிய தீபகற்பத்தில் இருந்து உருவாகினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சத்தம் வந்ததற்கு பிறகு வெகு காலம் இல்லை, குறைந்த காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து. இதன் மூலம் ஜின்கள் சில சமயம் சிலைகளின் வாயிலாகவும், இது கவனியுங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அரஃபாத் சொல்கிறார்கள், இதன் மூலம் ஜின்கள் சில சமயம் சிலைகளின் வாயிலாகவும் சில சமயம் விலங்குகளின் மூலம் வெளிப்பட்ட சத்தங்களாகவும் நபிகளார் அவர்களின் வருகை அறிவித்தன என்பது நமக்கு இப்போது தெளிவாக தெரிகிறது. அந்த கன்றுக்குட்டி அறுக்கப்பட்ட போது கேட்ட குரலில் வந்த யா ஜலீஹ் என்ற வார்த்தை பகையை வெளிப்படுத்தும் ஒருவரை நோக்கி சொல்லப்படும் வார்த்தையாகும். ஆம்,
பகையை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அம்ருன் நஜீஹ் என்பது வெற்றி பெற்ற ஒரு காரியம் என்றும், ரஜுலுன் ஃபஸீஹ் என்பது தெளிவாக பேசும் ஒருவர் என்பதன் பொருளாகும். இவை அனைத்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பட்டு மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் தௌஹீதின் பால் அழைப்பார் என்பதை முன்னறிவிப்பதாகும். அதற்குத்தான் இந்த விஷயங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு சம்பவம் இருக்க, அடுத்த சம்பவத்திற்கு வருவோம். அபூ நுஐம் மற்றும் பைஹக்கியில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வந்துள்ள பல அறிஞர்களால் இந்த செய்தி ஹசன் என்று தரப்படுத்தப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்துள்ளது. என்ன வந்துள்ளது? சுப்ஹானல்லாஹ், கவனியுங்கள். மதீனாவில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஜின் இனத்தை சேர்ந்த ஒரு தோழன் இருந்தான். கவனியுங்கள், மதீனாவில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஜின் இனத்தை சேர்ந்த ஒரு தோழன், ஆண் தோழன் இருந்தான். ஒரு வெள்ளை நிற பறவையின் உருவத்தில் அந்த ஜின் வந்து அவர்களின் சுவற்றின் மீது அமர்ந்தது. மதீனாவில் உள்ள பெண்ணுக்கு ஆண் ஜின் ஒரு தோழனாக இருந்தான். அது எப்போதும் எப்படி வரும் என்றால், வெள்ளை நிற பறவையின் தோற்றத்தில் வந்து அந்த வீட்டினுடைய சுவற்றில் அமரும். அமர்ந்ததற்கு பிறகு அந்த பெண் கூறுவாளாம், அந்த மதீனாவில் உள்ள அந்த பெண் கூறுவார்களாம், நீ இறங்கி வந்து எங்களிடம் பேசக்கூடாதா என்று கேட்டார். யார்? அந்த பெண். யாரிடம்? அந்த ஜின்னிடம், ஆண் தோழரிடம். அதற்கு அந்த பறவை, அந்த ஜின்னிடம் வெளிப்பட்ட, அந்த பறவையிடம் வெளிப்பட்ட அந்த வாசகம் என்னவென்றால், கவனியுங்கள், இன்னஹு கத் புஇஸ நபிய்யுன் பிமக்கஹ் ஹர்ரம ஸினா வ முனிஅ மின்ஹல் கரார். மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த பறவையிடம் வெளிப்படுகிறதாம் ஒரு குரல், மக்காவில் ஒரு நபி அனுப்பப்பட்டுள்ளார், அவர் விபச்சாரத்தை தடை செய்துள்ளார், மேலும் நாங்கள் வானத்தில் தங்குவதும் தடுக்கப்பட்டு விட்டது. அந்த பெண் என்ன கூறினார்கள்? அந்த ஜின்னை பார்த்து, நீ இறங்கி கொஞ்ச நேரம் என்னுடன் பேசக்கூடாதா என்று கேட்டதற்கு அந்த ஜின் பதிலளிக்கிறது. என்ன பதிலளிக்கிறது? மக்காவில் ஒரு நபி அனுப்பப்பட்டுள்ளார், அவர் விபச்சாரத்தை தடை செய்துள்ளார், மேலும் நாங்கள் வானத்தில் தங்குவதும் தடுக்கப்பட்டு விட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய படிப்பினை, எவ்வளவு பெரிய படிப்பினை. ஒரு நபியுடைய அந்த அழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா களம் மக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. மதீனாவில் உள்ள ஒரு ஜின் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அழைப்பு பணி செய்கிறது போலே நமக்கு இந்த விஷயம் நமக்கு வருகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதரின் கட்டளையை எந்த அளவிற்கு ஜின்கள் எடுத்து மதிக்கிறது என்றால், நாம் அல்லாஹ்வின் தூதரின் கட்டளையை எந்த அளவிற்கு மதிக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதரின் கட்டளைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோம்? விபச்சாரத்தை எந்த அளவிற்கு தடை என்று பார்க்கிறோம்? விபச்சாரத்துக்கு வழிவகக்கூடிய கண்ணால் ஏற்படக்கூடிய விபச்சாரம், காதால் ஏற்படக்கூடிய விபச்சாரம், கைகளால் ஏற்படக்கூடிய விபச்சாரம், உண்மையான விபச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அனைத்து செயல்களிலிருந்தும் நாம் விலகி இருக்கிறோமா என்பது எல்லாம் இப்போது நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளப் போகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள், ஜின்கள் செய்திகளை ஒட்டி கேட்பது நபித்துவத்திற்கு. மேலும் இந்த செய்தி நான் இப்போது சொன்ன செய்தி ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த மதீனாவில் உள்ள அந்த ஜின் அந்த பெண்ணிடம் பேசினது. ஜின்கள் செய்திகளை ஒட்டு கேட்பது நபித்துவத்திற்கு முன்பே தடை செய்யப்பட்டிருந்தாலும், நபித்துவம் அருளப்பட்ட பின்பு நபிகளாரின் வருகையை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த தடை மேலும் தீவிரமாக்கப்பட்டது. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது இன்னும் அது தீவிரமாக்கப்பட்டது. சஹீஹ் முஸ்லிமில் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே, சஹீஹ் முஸ்லிமில் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ், நாங்கள் நபிகளாருடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த போது, எல்லாரும் சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை அமர்ந்திருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் எரியப்பட்டு வெளிச்சம் தோன்றியது. என்ன நட்சத்திரம் அது? நட்சத்திரம், ஷிஹாப் என்று சொல்வோம். அந்த வால் நட்சத்திரம் வெளி தோன்றிய போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, அறியாமை காலத்தில் இது போன்று எரியப்பட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் அடிக்கடி அல்லாஹ்வின் தூதர் கேட்டுக்கொள்வார்கள். சஹாபாக்களுமே இவ்வாறு நடந்தது என்றால் இதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். அதே போல கேட்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து வானத்தில் ஒரு பெரிய ஒரு எரிக்கல் வருகிறது. அந்த விஷயத்தை பார்த்து வெளிச்சம் கேட்டதற்கு
அன்று சொல்கிறார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வாறு நடந்தால் நாங்கள் எங்களுக்குள் என்ன பேசிக்கொள்வோம் என்றால், இன்று இரவு ஒரு மாபெரும் மனிதர் பிறந்துள்ளார் அல்லது ஒரு மாபெரும் மனிதர் மரணித்து விட்டார் என்று கூறுவோம். பாருங்கள், வால் நட்சத்திரம் வந்து அடித்தால் எங்களுடைய கொள்கை என்னவென்றால், இன்று இரவு ஒரு மனிதர் மாபெரும் மனிதர் பிறக்க இருக்கிறார் அல்லது மரணித்திருக்கிறார் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம் என்று சொன்னவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அவர்களை திருத்துகிறார்கள். என்ன திருத்துகிறார்கள்? அது எவருடைய மரணத்திற்காகவோ அல்லது எவரின் வாழ்வுக்காகவோ எரியப்படவில்லை. மாறாக நமது இறைவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் சிம்மாசனத்தை, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கும் வானவர்கள் அவரை துதிக்கிறார்கள், அல்லாஹை துதிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வால் நட்சத்திரத்தை எங்காவது யாராவது வால் நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறீர்களா? வால் நட்சத்திரத்தை கண்ணால் பார்த்ததில்லை யாரும்? நான் பார்த்திருக்கிறேன். வால் நட்சத்திரத்தை பார்த்ததில்லை. ஃபஜ்ருடைய வக்தை பார்க்கும் பொழுது காலையில் கடலோரம் நிற்கும் பார்த்தீர்கள் என்றால் பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நாமும் அதை பார்த்தோம். வால் நட்சத்திரம் வேகமாக வந்து கடலுடைய அந்த அடிமட்ட தட்டிற்கு வந்து வேகமாக வந்து அடித்து அது மறைந்த ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்பட்டது. இதை அல்லாஹ்வின் அடியார்களே, இது என்ன சம்பவம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறார்கள், இது யாருடைய மரணத்திற்கோ யாருடைய வாழ்வுக்கோ அல்ல, இது மாறாக இது எதற்காக என்றால், இறைவன் அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் சிம்மாசனத்தை சுமக்கும் அல்லாஹ்வின் அர்ஷை சுமக்கும் வானவர்கள் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள் என்று கூறி அந்த செய்தி கீழ்வானம் வரை வந்து பின்னர் அதனை ஜின்கள் ஒட்டு கேட்க முயலும் போது அவர்கள் மீது எரிக்கற்கள் வீசப்படுவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிறார்கள். இதுதான் அதற்கு காரணம். எரிக்கற்கள் வீசுவது இதற்காகத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த விஷயத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது இந்த சம்பவம், இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு மனதில் இருந்தால் அது இன்னும் சுவாரஸ்யமாக ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி நாம் துதிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த செய்தியை கேட்க ஜின்கள் உள்ளே தூண்டும் பொழுது அவர்களை துரத்தி அடிப்பதற்காக வருவதுதான் இந்த வால் நட்சத்திரங்கள். சரி, அடுத்ததற்கு வருவோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு இதிலிருந்து இப்போது நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்ன? ஜின்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் நபி அவர்கள் வருவதை. நபி ஒருவர் வரப்போகிறார், வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை ஜின்கள் அறிந்து வைத்திருந்தது. அதோடு சேர்த்து அதாவது பெரும் தடை விதிக்கப்பட்டது. நபி அவர்களுக்கு முன்னால் இருந்தாலும் நபி வந்ததற்கு பிறகும் அந்த தடை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டது, ஜின்கள் ஒட்டு கேட்கக்கூடாது என்பதற்காக. இது 2. நபிகளாரின் வருகை நெருங்கிவிட்டதை யூதர்கள் முன்னறிவிப்பு செய்தது. அல்லாஹ்வின் அடியாரே, இதற்கு முன்னால் பார்த்தோமே, யூதர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அது அல்ல, இது மிகவும் நெருங்கிய சம்பவத்தை குறிக்கக்கூடிய யூதர்களுடைய விஷயத்தை இப்போது பார்க்க இருக்கிறோம். முந்தைய பாடங்களில் நாம் பார்த்தபடி நபிகளாரின் அழைப்பை யூதர்கள் நன்கு அறிந்திருந்தாலும் பொறாமையின் காரணமாகவே அவரை நிராகரித்தனர். இதெல்லாம் நமக்கு தெரியும். நபித்துவத்திற்கு முன்பாகவே அவர்கள் ஒரு நபி வரப்போவதை குறித்து மதீனாவில் இருந்த அரபிகளிடம் கூறி வந்தனர். ஆம், கவனியுங்கள். நபித்துவத்திற்கு முன்பாகவே இந்த யூதர்கள் ஒரு நபி வரப்போவதை குறித்து, ஏனெனில் யூதர்கள் எங்கு இருந்தார்கள்? மக்காவிலா மதீனாவிலா? யூதர்கள் எங்கு இருந்தார்கள்? மதீனாவில். யூதர்கள் எங்கு இருந்தார்கள் என்று கேட்டால் மதீனாவில் தான் இருந்தார்கள். அதிகமாக மதீனாவில் இருந்தார்கள் யூதர்கள் கூறிக்கொள்வார்கள். நபி அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் அரபிகளிடம், யார்களிடம்? மதீனாவில் இருக்கக்கூடிய அரபிகளிடம் இவ்வாறு சொல்வார்களாம், ஒரு நபி அவர்கள் வருகிறார்கள். இன்னும் கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்கள், நமக்கெல்லாம் தெரியும் சலம இப்னு சலம அல் வக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபியான சலம பின் சலம அவர்கள் கூறுகிறார்கள், அவர் யார்? பனு அப்துல் அஷ்ஹல் என்ற குலத்தை சேர்ந்தவர்கள். பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சலமா இப்னு சலமா அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் பனு அப்துல் அஷ்ஹல் குலத்திற்கு அருகில் ஒரு யூதர் வசித்து வந்தார். நபித்துவம் அருளப்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு அவர் எங்களது சபைக்கு வந்தார். கவனியுங்கள், நபி பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் சிறிது காலத்திற்கு முன்பு எங்கள் சபைக்கு வந்து, அப்போது நான் சிறுவனாக இருந்தேன். யார் சொல்கிறார் இதை? அந்த சஹாபி. நான் அப்போது அந்த பழைய விஷயத்தை நினைவு கூறுகிறார்கள். சலமா ரலியல்லாஹு அன்ஹு.
சலமா ரலியல்லாஹு அன்ஹு பழைய விஷயத்தை நினைவு கூறுகிறார்கள். என்ன நினைவு கூறுகிறார்கள் என்றால், எங்கள் பனு அப்துல் அஷ்ஹர் குலத்திலிருந்து அருகாமையில் ஒரு யூதர் ஒருவர் இருந்தார். எங்கள் சபைக்கு வந்து நான் அப்போது சிறுவனாக இருக்கும் பொழுது அவர் என்ன கூறுவார், எதை பற்றி பேசுவார் என்றால், மறுமை, சொர்க்கம், நரகம், கேள்வி கணக்கு குறித்து பேசுவார். இதை கேட்ட இணை வைப்பாளர்களான எங்கள் கூட்டத்தினர், கவனிங்கள், குறைஷிகளை பற்றி சொல்கிறார்கள், முக்கியமாக அரபுகளை பற்றி சொல்கிறார்கள், குறைஷிகள் அல்ல, அரபுகளை பற்றி சொல்கிறார்கள். மரணத்திற்கு பின்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்வோம் என்று கூறுகிறீரா என்று ஆச்சரியத்துடன் அந்த யூதனிடம் கேட்பார்களாம் இந்த இணை வைப்பாளர்கள். ஒரு யூதன் வந்து மக்களிடம் சொர்க்கம், நரகம், கேள்வி கணக்கு, மறுவாழ்வு இதை பற்றி யார் அறிவிக்கிறார்? ஒரு யூதன் இணை வைப்பாளர்களுக்கு, அங்கு அப்போது அரபுகளாக இருந்த இணை வைப்பாளராக இருக்கக்கூடிய அரபுகளிடம் இதை அறிவிக்கிறார்கள். இதை கேட்டு அரபியர்கள் ஆச்சரியத்துடன் கேட்கிறார்களாம், மறுமைக்கு பின்பு ஒரு வாழ்க்கை, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? மறுபடியும் நாம் எழுப்பப்படுவோமா? ஏன் இந்த கேள்வி? ஏன்? ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிவந்த அந்த மார்க்கத்தை தொலைத்தவர்களுக்கு மிக பெரும் ஒரு அடையாளம், இவர்கள் மறுபடியும் எழுப்பப்படுவோம் என்பதை நம்பிக்கை கொள்ளவில்லை இந்த இணை வைப்பாளர்கள். மறுபடியும் ஒன்று வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் நம்மை மறுபடியும் எழுப்புவான். இந்த பூமி என்பது ஒரு நிரந்தரம் அல்ல, இந்த பூமியில் மரணித்து விட்டால் மறுபடியும் நாம் எழுப்பப்படுவோம் என்ற அந்த அடிப்படையை தொலைத்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால்தான் ஒரு யூதனிடம் இந்த செய்தியை வாங்கும் பொழுதும் ஆச்சரியத்துடன் யூதனிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இதை கேட்ட இணை வைப்பாளர்கள், எங்கள் கூட்டத்தினர் மரணத்திற்கு பின்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்வோம் என்று கூறுகிறீர்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். அதற்கு அந்த யூதர், ஆம், அந்த நரகத்திற்கு பதிலாக இந்த உலகத்தின் மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தில் நான் எரிக்கப்படுவதை நான் விரும்புவேன் என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த யூதன் சொல்கிறார், அந்த நரகத்திற்கு பதிலாக இங்கு எரிக்கப்படக்கூடிய நெருப்பு குண்டத்தில் நான் உள்ளே போவதை நான் ஈஸியாக, இலகுவாக பார்க்கிறேன். ஏனெனில் அந்த அளவிற்கு கொடிய நரகமாக இருக்கும். ஏன்? எப்படி? யூதனுக்கு தெரியாததா? எல்லாவற்றையும் தெரிந்து நாசமா போனவன் என்றால் யார்? யார்? யூதன். எல்லாவற்றையும் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டவன் இந்த யூதன். எல்லாவற்றையும் தெரிந்திருந்தோ பாருங்கள் எவ்வாறு அழகாக பாடம் எடுக்கிறார். ஒரு யூதர் எவ்வாறு அழகாக பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். அரபியர்களுக்கு சொர்க்கம், நரகம், மறுவாழ்வு, இதில் பத்தாததுக்கு வேறு இவ்வளவு இருந்தும் நபி வந்ததற்கு பிறகு அந்த நபியை பின்பற்றினார்களா? அதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, பொறாமை, பெருமை மனிதனை அழித்து விடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எங்களிலிருந்து வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நபியை இந்த யூத சமூகம் மறுத்திருக்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். எங்களிலிருந்து வரவில்லை, அவ்வளவுதான். அல்லாஹுடைய ஒரு படைப்பு என்று பார்க்காமல் எங்களிலிருந்து வரவில்லை என்று சொன்ன அந்த ஒரே கர்வமும் அந்த ஒரே அந்த பெருமையும் கிபுரும் அவர்களை இன்று அழைத்து இனி காஃபிர்களாக என்று முத்திரை குட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதற்கு அந்த யூதர் இவ்வாறு கூறினதற்கு பிறகு மக்கள் அவரிடம் இவ்வாறு சொன்னவுடன், அந்த நான் நெருப்பு, இந்த ஊர் பூமியில் இருக்கிற நெருப்பில் எரிவதே நான் பார்க்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு, இதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு மக்கள் அவரிடம், இதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டனர். அந்த யூதனிடம் என்ன சொன்னார் அந்த யூதன்? இதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த செய்தி அறிவிப்பது யார்? சலமா ரலியல்லாஹு அன்ஹு. சிறு வயதில் நடந்ததை இப்போது அறிவிக்கிறார்கள். அப்போது அந்த யூதன் சொன்னாராம், மக்காவுடைய திசையை சுட்டி காண்பித்து, மக்காவின் திசையை சுட்டி காண்பித்து, நபியுன் யுப்அஸ் மின் நஹ்வி ஹாதிஹில் பிலாத், இந்த திசையை நோக்கி, இந்த திசையை நோக்கி, இந்த நாட்டு, இந்த திசையில் இருக்கக்கூடிய அந்த நாடு மக்காவை கை காட்டி ஒரு நபி இங்கிருந்து வெளிப்படுவார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆதாரம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு இந்த நாட்டின் மக்காவின் திசையை கை காட்டி இந்த நாட்டு திசையிலிருந்து ஒரு நபி அனுப்பப்படுவார் என்று கூறினார். மக்கள் அவரிடம், அவரை நாங்கள் எப்போது காண்போம்
என்று கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? அவரை நாம் எப்போது காண்போம் என்று கேட்டபோது அங்கு சபையில் இருந்த சலமா என்ற அந்த சிறுவனை பார்த்து, அந்த யூதர் இதை அறிவிக்கிறார்கள், சலமா ரலியல்லாஹு அன்ஹு சிறுவன் அவர், அந்த யூதன் என்னை நோக்கி பார்த்துவிட்டு, இதோ இந்த சிறுவன் தனது ஆயுளை முடிப்பதற்குள் அந்த மனிதரை இந்த சிறுவன் அடைவான். அவரை நாம் எப்போது காண்போம் என்று கேட்டதற்கு யூதர் சொன்ன பதில், சலமா என்ற சிறுவனை கை காமித்து, இதோ இந்த சிறுவனின் ஆயுள் முடிவதற்குள் அவரை அந்த நபியை அடைவான் இந்த சிறுவன் என்று கூறினார்கள். அடைந்தார்களா இல்லையா? சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இரவும் பகலும் கடப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தனது தூதரை எங்களுக்கு மத்தியில் அனுப்பினான், நாங்கள் அவரை நம்பிக்கை கொண்டோம் என்று சந்தோஷமாக சொல்கிறார்கள் சலமா ரலியல்லாஹு அன்ஹு. எப்பேற்பட்ட ஒரு ஒரு வரம், எப்பேற்பட்ட ஒரு நியமா! ஒரு நபி வரப்போகிறார் என்று சொன்னதற்கும் அவர் எப்போது காண்போம் என்று காட்டினதற்கு அந்த யூதன் தன்னை காட்டி சிறுவனாக இருந்த அவரை காட்டி, இதோ இந்த சிறுவரின் ஆயுள் முடிவதற்குள் அந்த நபியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னது சரியாக அந்த சிறுவர் அடைந்து விட்டேன் என்று நான் ஈமான் கொண்டேன் என்று அந்த சஹாபி, பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சலமா பின் சலமா அல் வக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் சொல்கிறார்கள், ஆனால் அதே யூதர் பொறாமையின் காரணமாக அவரை நிராகரித்தார். யார் சொல்கிறார்கள் இதை? சலமா. அதே யூதன், இதையெல்லாம் அறிவித்தது அந்த யூதன். ஆனால் அந்த யூதன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டானாம்? இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் நபி அவர்கள் வருகைக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள். ஹிரா குகைக்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். முதலில் ஜின்கள் அறிவிப்பு செய்தது, வானத்தில் கட்டுப்பாடு ஏற்பட்ட தடை விதிக்கப்பட்டது, கட்டுப்பாடுகளை துரிதப்படுத்தியது, கேட்கக்கூடாது என்று. பின்பு யூதர்களிடம் அறிவிப்பு, ஜின்களுடைய இந்த அறிவிப்பு, இவை அனைத்தையும் கேட்ட நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹிரா குகை சம்பவத்திற்குள் ஆரம்பிப்போம். எங்க ஆரம்பிக்க போகிறோம்? ஹிரா குகையின் சம்பவத்திற்குள் உள்ளே நுழைகிறோம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹு தஆலா இதை பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை அல்லாஹ் நாடினால் அல் ஹல்வத்து ஃபி காரி ஹிரா வ பிதாயத்துல் வஹி, அதாவது ஹிரா குகையில் அல்லாஹ்வின் தூதர் தனித்திருத்தலும் வஹியின் தொடக்கமும். ஹிரா குகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்திருத்தலும் வஹியின் தொடக்கமும் என்ற அந்த தலைப்பை நாளை பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு எதை கேட்டோமோ அதன் பால் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நபிகளார் அவர்களுடைய இந்த வரலாறை தெரிந்து கொள்வது இந்த சமூகத்தின் மீதுள்ள ஒரு கடமை. யாரை பற்றியோ தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார், யாரை பற்றியோ 12 வருடங்களாக புத்தகத்திலே படித்து வந்திருக்கிறோம், இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளைகள். இந்த நாட்டில் இருப்பதினால், இந்த நாட்டிலுடைய பள்ளிக்கூடங்களில் படிப்பதினால் யாரையோ பற்றியெல்லாம் ஒரு நபியை எந்த அளவிற்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை வேறொரு மனிதருக்கு செலுத்தப்பட்டெல்லாம் என்று வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. வரலாறை அறிந்த ஒரு சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.